மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான். இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டி மார்க்கெட் எடுத்துக்கிறீங்களேன். நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அதோட ப்ரைஸ் மார்க்கெட் இப்போ உங்களுக்கு தெரியும் பயங்கர டவுனில் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,000ல இருந்தது. இப்போ 23,300 வரை மார்க்கெட் விழுந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது இது நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கேன். 25,000ல இருக்கு. மார்க்கெட் அப்படியே டவுன் ஆகி கீழே வந்து 20,000 வருது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் கீழே விழுந்திருக்கு? 20% கிட்ட மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. அப்போ இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கரெக்ட். இப்போதான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஒரு லம்சமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே என்ன ஆகும், அகெயின் அதோட பவுன்ஸ் பேக் வரும். நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 20% டவுன் ஆயிருக்கு. அதே இது உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க லோவில் 20,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அகைன் 25,000 கிட்ட வரும்போது அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இங்கே ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, லம்சமாக போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இப்போ 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% மார்க்கெட் மேலே வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து 12,50,000 ரூபா கிடைக்கும். மார்க்கெட் எப்போ ரியாக்ட் ஆகும் தெரியுமா? எப்போவுமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சு அப்படின்னா அகெயின் அது ரெக்கவர் ஆகி வரும்போது அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் மார்க்கெட் போகும். இங்கே ஒரு 25% உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கேருந்து ப்ளஸ் 25% இன்னும் நீங்கள் போட்டுக்கிறங்க. அப்போ நியர்லி 50% ஹை ஆயிருக்கு. இதை நான் மினிமமாக தான் சொல்கிறேன். அப்போ இந்த 50% அப்படின்றப்போ உங்களுக்கு எவ்வளோ? நீங்கள் 10 lakhs இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட் எவ்வளோனா 15 lakhs. ஏன் அப்படின்னா நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்து பாருங்க. இதே மாதிரி தான் நடந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் கோவிட் டைமில் பார்த்துருக்கலாம். ஸோ கோவிட் டைமில் வந்து 2019ல ஸ்டார்ட் ஆனது. லாஸ்ட்ல கோவிட் ஸ்டார்ட் ஆகும்போது மார்க்கெட் பிரைஸ் வந்து அப்படியே டவுன் ஆகி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 9,200 வரை டவுன்ல போச்சு மார்க்கெட். 2020ல ஏப்ரல் 20லயுமே உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகுது. 2020ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாஸ் வெண்ட் அப் 15,000 கிட்ட போயிருக்கு. 15,200 அந்த மாதிரி. ஸோ அதுல இருந்து இந்த ப்ரீவியஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் பாருங்க உங்களுக்கு மேலே தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏறின மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட வந்து 26,300 வரையும் போயிருந்துச்சு. அந்த 26,300க்கு மார்க்கெட் போயிட்டு இப்போ அகெயின் ஈரான் அண்ட் இஸ்ரேல் யுஎஸ் வார்னால என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ரொம்ப டவுனில் வந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23,313 மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபால் ஆன மார்க்கெட் இப்போ இந்த மந்த் எண்ட் மார்ச் எண்ட் ஆஃப் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வார் வில் பி எண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் அகைன் பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ நம்மளுக்கு இதுதான சரியான வாய்ப்பு. எப்படி கோவிட்ல கிடைச்சதோ அதே மாதிரி இப்போ வாரில் நடக்கும்போது இது ஒரு வாய்ப்பு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த பிரேக் பண்ணும். இது 26,300 பிரேக் பண்ணிட்டு அகெயின் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் எடுத்திங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி 65% உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். இந்த 9,000லேருந்து 15,000 பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள், அவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால தான் சொல்கிறோம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இது சரியான நேரம். இது மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஓகேங்களா. இதுக்கான சஜஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லம்சமாகவும் பண்ணலாம், எஸ்ஐபி பண்ணலாம். பட் லம்சமாக பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வார் சீக்கிரமாகவே எண்டுக்கு வரணும் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ வார் எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதையும் நம்ம வேண்டிக்கிறோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அது ஒரு சரியான டைமை பாருங்கள். ரிகார்டிங் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.